நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். தொடர்ந்து செல்வத்தை குறித்து நாம் பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 9வது வாரமாக மறுபடியும் செல்வத்தை குறித்து பார்க்கிறோம். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் பணத்திலும் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது நல்லது தான். பணமும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவசியம்தான். ஆனால் அதை பற்றி பார்க்க போகிறதில்ல, அதை கடைசியாக பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு 7 பகுதியில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தார். இதை நான் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன். ஏன் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன்னா, இது நம்முடைய மனதில் ஆழமாக பதியணும். இந்த பகுதியில் செல்வந்தர்களாக மாறிட்டோன்னா மற்ற பகுதியெலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பண விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளாகவே பணமும் அடங்கி விடுகிறது அப்படின்னே சொல்லுவேன் நான். சரி, எந்த பகுதியிலலாம் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய பகுதியிலே ஆவிக்குரிய செல்வம், ஆத்தும செல்வம், சரீர செல்வம், சமூக செல்வம், செல்வாக்கு என்னும் செல்வம், சமுதாய செல்வம், தலைமுறை செல்வம், இப்படின்னு 7 பகுதியில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். இந்த 7ஐயும் நான் சுருக்கமாக கொஞ்சம் முதல் வாரத்தில் விளக்கி சொன்னேன். இப்படின்னா என்ன அப்படின்றத சொன்னேன். அதை மறுபடியும் சொல்ல போகிறதில்ல, அதை போய் கேட்டுக்கொள்ளலாம். சரி, அதில் இப்போ குறிப்பாக அந்த முதல்ல இருக்கிற ஆவிக்குரிய செல்வத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரங்களுக்கு மேலாக இந்த ஆவிக்குரிய செல்வத்தை பார்த்து வருகிறோம். ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆவி குறித்த செல்வத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் சொன்னால், நாம் ஆவிக்குரிய ரீதியிலே தரித்திரர்களாக இருந்தோம். தேவன் நம்மை ஆவிக்குரிய செல்வந்தர்களாக மாற்றினார். ஆவிக்குரிய செல்வம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? நாம் பெற்ற இந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவன், தேவனுடைய பிள்ளைகள் ஆவது, தேவனோடு ஒரு உறவுக்குள்ளாக நாம் வருவது, இதை தான் நான் ஆவிக்குரிய செல்வம்னு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம தரித்திரர்களாக இருந்தோம். நம்ம தேவன் எப்படி மாற்றினார்? இது எப்படி சாத்தியமானது? சாத்தியமே இல்லாதது தேவன் என்ன செய்தார்? சாத்தியமாக்கினார். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர்தான் சாத்தியமாக்கினார். ஏனென்றால் தேவனாலே எல்லாம் கூடும். இயேசு அதை சொல்கிறார். மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் கூடும். ஒரு பாவியை ரட்சிக்கிறது மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாரு? தேவன் கிருபையை காண்பிக்கிறாரு. விசுவாசத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. எப்படி விசுவாசத்தை கொடுத்தாரு? சுவிசேஷத்தை கேட்க செய்தார். கேட்கறதுனால விசுவாசம் வரும்னு ரோமர் 10:17 வாசிக்கிறோம். அப்போ சுவிசேஷத்தை கேட்க செய்தார், விசுவாசத்தை கொடுத்தார், விசுவாசிக்க உதவி செய்தார். அப்படி தான் நாம் விசுவாசித்தோம். இந்த விசுவாசத்தினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இந்த இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை குறித்து ரோமர் 10 வாசிக்கிறோம் இல்லையா? எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோமா? என்னவென்றால் கர்த்தராகிய ரோமர் 10:9-10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஏன்னா யாக்கோபு 2:5 வாசிக்கிறோம், தேவன் நம்மை இந்த உலகத்தில் பணம் இல்லாத தரித்திரர்களை கூட தேவன் எப்படி பார்க்குறாராம்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக காண்கிறார் அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்பொழுது நாம் தொடர்ந்து இந்த ஐஸ்வர்யத்தில், இந்த செல்வத்தில், அல்லது தேவனோடு இந்த உறவில், இந்த ரட்சிப்பில் நாம் பெற்ற தேவனோடு இந்த உறவில் நிலைத்திருக்க வேண்டும். அதில் தொடர்ந்து வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா செல்வத்தில் நம்ம வளர வேண்டும் இல்லையா? அதற்கு என்ன பண்ணணும்? இருக்கிற இந்த விசுவாசத்தை அல்லது இந்த விசுவாசம் இருக்கிற இந்த இருதயத்தை, நம்முடைய மனித ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த குறித்து ஆரம்பித்தோம். நம்முடைய மனித ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். ஏன் மனித ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும்? நீதிமொழிகள் 20:27 வாசிக்கிறோம், மனித ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த மனித ஆவியின் மூலமாகத்தான், அது மாத்திரம் இல்லை, இந்த மனித ஆவியின் மூலமாகத்தான் தேவன் நம்மோடு இடைபெறுகிறார். 1 Corinthians 2:9 வாசித்தேன். தேவன் அவரிடத்தில் அன்பு ஊரர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கலை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கும் தோன்றாத காரியத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. எங்கே வெளிப்படுத்துகிறாரு? நம்முடைய ஆவியில் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் நம்முடைய ஆவியை பயிற்றுவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரமுடையவனாக இருக்கிறான். அதை மறந்துடக்கூடாது.
அப்போ மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவராக இருக்கிறான். இந்த ஆவியில் தான் புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனோட உறவு உண்டாயிருக்கிறது. இந்த ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். எப்படி பயிற்றுவிக்கிறது? 4 ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லையா, 4 படிகள். என்னதெல்லாம்? முதல்ல வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக, 2வது வார்த்தையின்படி செய்வதன் மூலமாக, 3வது வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுப்பதன் மூலமாக, 4வது நம் மனித ஆவியின் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு உடனடியாக கீழ்ப்படிவதன் மூலமாக நம்முடைய ஆவியை பயிற்றுவிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இந்த 4 படிகள்லையும் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் 3 படிகளில் வார்த்தைன்னு வரதை பார்க்குறோம். இப்போ இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் அதெல்லாம் குறித்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் நிறைய விலைக்கு சொன்னேன். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த முதல் 2 படிகள் வார்த்தையை தியானிப்பதுனா என்ன, வார்த்தையின்படி செய்வதுனா என்ன, இதெல்லாம் குறித்து ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதனால் அதை மறுபடியும் அதை எடுத்து கேளுங்கள், அதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். சரி, இன்றைக்கி அந்த 3வது ஸ்டெப்பு, 3வது படிக்குள்ளாக போக போகிறோம். 3வது ஸ்டெப் என்ன? வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்துக்கு ஏன் முதலிடத்தை கொடுக்கணும், வார்த்தைக்கு ஏன் முதலிடத்தை கொடுக்கணும் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம். வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கணுமா? ஏன் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதா? நிறைய பேர் ஜபந்தான் முக்கியம் அப்படின்றாங்க இல்லையா. ஜபம் நல்லது தான், அதான் போன வாரம் அதெல்லாம் குறித்து நிறைய சொன்னேன். ஜபம் நல்லதுங்க, ஆனால் வார்த்தையின் அடிப்படையில் எல்லாமே இருக்க வேண்டும். வார்த்தையின்படி ஜபம் கூட வார்த்தையின்படி செய்ய வேண்டும் அப்படிலாம் விளக்கி சொன்னேன். சரி, திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எப்படி சொல்கிறார் பாருங்க. வார்த்தையை கேளு, வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாய், அதை அவன் கண்ணை விட்டு பிரிஞ்சிடாம உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அப்படின்னு வார்த்தை வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு? 22வது வசனம் சொல்கிறாரு, அவைகளை, அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது எப்படி இருக்குதான்? ஜீவனாக இருக்குதான், அதுதான் உயிர், அதுதான் வாழ்வு. அப்புறம் சரீரத்துக்கு, உடலுக்கெல்லாம் எப்படி இருக்குதான்? ஹெல்த், ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில் எதுக்கு முதலிடம் கொடுக்குறோன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவரே வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும்னு தெளிவாக இங்கே சொல்லுகிறார். அது இன்னொரு மொழிபெயர்ப்பிலேருந்து வாசிக்க விரும்புகிறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதற்காக. வார்த்தையினால் என்னெல்லாம் உண்டாகுது வாசிக்கிறேன். ERV, ஈஸி டு ரீட் வெர்ஷனில் வாசிக்கிறேன். என் மகனே, நான் சொல்லுகிறவற்றை கவனி, என் வார்த்தைகளை ஜாக்கிரதையுடன் கேள். என் வார்த்தைகள் உன்னை விட்டு போகாதபடி பார்த்துக்கொள். நான் சொல்லுகின்றவற்றை நினைவுபடுத்திக்கொள். என்னை கவனிக்கின்றவர்களுக்கு எனது போதனைகள் வாழ்வை தரும், ஜீவனை தரும். எனது வார்த்தைகள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். உன் எண்ணங்களில் எச்சரிக்கையாக இருப்பது உனக்கு மிக முக்கியமானதாகும். உன் எண்ணங்கள் உன் வாழ்வை கட்டுப்படுத்தும். அதாவது என்ன சொல்கிறாரு? வார்த்தையை கவனித்து, வார்த்தையை கண்ணில் வச்சு, வார்த்தையை மனதில் வச்சு, அதை உன்னை விட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்வாயானால் அது உனக்கு ஜீவனை தரும், வாழ்வை தரும், சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை தரும். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கும்போது அது இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று, அதாவது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது இருதயத்திலேருந்து புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்கணும், வேற எதையாவது வச்சா சரி கிடையாது. பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முதலிடம் கொடுக்குறோம் இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்குவோம். இந்த வியாதி வந்த உடனே நம்முடைய மனதுக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்ன? பொதுவாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது தலைவலி காய்ச்சல் வந்தால் கூட உடனே அவங்க மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது எந்த டாக்டரை பார்க்கலாம், அந்த டாக்டருக்கு போகலாமா, இந்த டாக்டருக்கு ஊசியை போட்டு வந்துரு, மாத்திரையை வாங்கி போட்டுரு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அவங்க மனதுக்கு வருது. டாக்டர்கிட்ட போகிறது தப்பு இல்லை, அது நல்லது தான். டாக்டர்கிட்டே போக வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிலர் அப்படிலாம் போதிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் நான் நம்புறதில்லை. டாக்டர்கிட்ட போகலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய மனதில் முதலாவது எது வருகிறது? டாக்டருக்கெல்லாம் மேலே இருக்கிற டாக்டர் ஆண்டவர் மனதில் வர்றாரா? அவருடைய வார்த்தை வருதா? இல்லை இந்த டாக்டரை பார்த்தா சரியாயிரும் அப்படின்ற ரீதியில் இந்த டாக்டரை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமா? ரொம்ப கவனிக்கணும். டாக்டர் முதல்ல மனதில் வந்தார்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனதில்
வசனத்துக்கு இல்லை, டாக்டருக்கு தான் முதலிடத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பது வெளிப்பட்டுருது பாருங்கள். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நிறைய டாக்டர்களே சொல்லுவாங்க, கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்வாங்க. நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோங்க, கடவுள் தான் உங்களை என்ன செய்யணும், கடவுள் தான் கிருபை காட்டணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆனால் வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்தீங்கன்னா, வார்த்தையின் மூலமாக ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்துட்டிங்கன்னா, அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜீவனாக இருக்குது, சரீரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு மேலானவர்களை போஷிக்கிறார். போஷித்த பிற்பாடு மறுநாளும் இயேசுவை தேடி அந்த கூட்ட மக்கள் வர்றாங்க. படகு பிடிச்சி, போட்டு பிடிச்சி வர்றாங்க. எதுக்கு வராங்க? இன்றைக்கி ஏதாவது சாப்பாடு போடுவார்னு எதிர்பார்த்து வர்றாங்க. இன்றைக்கும் சாப்பாடு கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்ட்டு கிளம்பி வர்றாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே அப்படின்றார். இவர் தான் சாப்பாடு கொடுப்பாருன்னு பார்த்தா இயேசு சொல்கிறார், நான் தான்ப்பா ஜீவ அப்பம்ன்றார். அப்படி சொல்லிகிட்டே வரும்போது அவர் தம்மை குறித்து என்ன சொல்கிறார் நல்லா கவனிங்க. தன்னை குறித்து, வார்த்தை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்றார். இவங்க சரீரத்துக்குரிய சாப்பாடே தேடி போகிறாங்க. அது சாப்பிட வேணாம்னு சொல்லலை, ஆனால் அதே பெருசாக முதலிடத்தில் வச்சிங்கன்னா வாழ்க்கை சோழி முடிஞ்சிருது. ஏன்னா எத்தனை பேர் சாப்பிட்டு வியாதி போட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாரு, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, நீ சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுனால சரீரம் நல்லா இருக்குன்னு நினச்சிடாதப்பா. நான் சொல்லுகிற அந்த ஆவி உயிர்ப்பிக்கிறது, உள்ளே இருக்கிற ஆவி தான் உயிர்ப்பிக்குது. அப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாக இருக்குது, அது சரீரத்துக்கு கூட ஜீவனை உண்டு பண்ணுற அளவுக்கு ஜீவனாக இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு அது புரியல பாருங்கள். அப்போ என்ன சொல்ல வரேன், நாம் வியாதிப்படுற நேரத்தில், பலவீனமான நேரத்தில் சாப்பிட்லாம், டாக்டர்கிட்ட போகலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் முதல்ல எங்கே போகிறோம், வார்த்தைக்கு போகிறோமா, ஆண்டவர்கிட்ட போகிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டாக்டரில் என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கையாக இருங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக சுகமாயிரும் அப்படின்னு அவங்களே அதை தான் பேசுகிறாங்க. நம்மளும் அதான் சொல்கிறோம் இல்லையா, விசுவாசத்தை பற்றி தான் பேசுகிறோம். விசுவாசம் எங்கே இருக்குது, இருதயத்தில் இருக்குது. இந்த விசுவாசம் எப்படி வருது, வார்த்தையினால் வருது. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வார்த்தைக்கு, இந்த விசுவாசமே வார்த்தையினால தான் வருதுன்னா, அப்போ அந்த வார்த்தைக்கு வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாக நாம் சரீரத்தில் கூட நன்றாக இருக்க முடியும். ஆனால் நிறைய பேர் பொதுவாக இப்படி வார்த்தைக்கு, ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுப்பது இல்லை. அதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு வேதத்தில் ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். 2 நாளாகமும் 16வது அதிகாரம். இங்கே ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த ராஜா என்ன பண்ணுறான் பாருங்கள். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கிறேன். ஆசா அரசாண்ட 39வது வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். என்ன பார்க்குறோம், ஒரு ராஜா, யூதா கோத்திரத்தில் இருக்கிற ஒரு ராஜா என்ன பண்ணுறான், கொடிய வியாதி வந்துருச்சு, சாவுக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த நேரத்தில் கூட கர்த்தரை தேடலை பாருங்கள். ஏன் கர்த்தரை தேடல? நீங்கள் அந்த 2 நாளாகவும் 16வது முதல்ல இருந்தே வாசிங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இந்த ராஜா இதுக்கு முன்னாடியே கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் வைக்கிறத தவறிவிட்டான். அதுக்காக ஒரு ஞான திருஷ்டிக்காரன் அவரை எச்சரிக்கைலாம் செய்கிறான். உனக்கு நிறைய யுத்தங்கள்லாம் வரும் அப்படிலாம் சொல்கிறான். சரி, அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்து அப்படியே பழக்குவிக்காததுனால என்ன ஆகுது, வியாதிப்பட்டு அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் செத்தே போயிடுறான். அந்த நேரத்தில் கூட அவன் கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு போகணுன்னு விரும்பலை. எதை விரும்புகிறான், கர்த்தரை பெருசாக வைக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை பெரிதாக வைக்காமல் எதை பெருசாக வச்சுட்டான், அந்த டாக்டர்கிட்ட போனால், அந்த பரிகாரிகிட்ட போனால், இந்த வைத்தியர்கிட்ட போனால் சரியாயிருமான்னு அதை தேடி போகிறான். தேடி போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, 2 வருஷத்தில் மரித்து போய்விட்டான். இப்போ என்ன சொல்ல வரேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு, அவருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்க
வேண்டும். இல்லைன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய அளவில் நம்ம முன்னேற முடியாது. வியாதி கூட சரியாக சுகம் ஆகிறதில்ல பாருங்கள். போன வாரம் மத்திய 6வது அதிகாரத்துக்கு போனோம் இல்லையா, அதை எடுத்து எப்படி தியானிக்கணும்லாம் கற்றுக் கொடுத்தேன் இல்லையா, அங்கே திருப்போம் மறுபடியும் மத்திய 6வது அதிகாரம் இந்த வாட்டி 31வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். 31லேருந்து 33 வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்கிறாரு? சாப்பிட்றத குறித்து, என்ன சாப்பிட்லாம், என்ன இதை பண்ணலாம், என்னதை பூசிக்கலான்றதை குறித்து கவலைப்படாத. அஞ்ஞானிகள் அதை நாடி தேடுறாங்க. அஞ்ஞானிகள்லாம் அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை. அஞ்ஞானிகள்லாம் கடவுளை நம்பாத ஆட்கள், கடவுளை நம்பாத தெரியாத ஜனங்கள், அவங்கள குறித்து சொல்கிறாரு. அவங்க அதை நாடி தேடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுமா? முதல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தை, ஆண்டவரை தேடு, அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. அதெல்லாம் என்ன அர்த்தம்னு போன வாரம் சொன்னேன் இல்லையா? அவரை ஃபஸ்ட்டு தேடணும். அப்படி தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏன் அஞ்ஞானிகள் ஏன் இந்த உலக பொருட்களையும் சாப்பாட்டையும் ட்ரெஸ்ஸையும் ஏன் அதை முதல்ல தேடுறாங்க? அவங்களுக்கு என்ன தெரியாது? இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த இயற்கையில் இருக்கிற எல்லா காரியங்கள், பழங்கள், நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடு எல்லாவற்றையும் உண்டாக்கிய அதை கொடுக்கிற தேவனை அவர்கள் அறியாமல் இருக்கிறதுனால அவர்கள் இதெல்லாம் தேடி அலைகிறாங்க. அப்படி பண்ணி சம்பாதிச்சிடலாமா, இப்படி பண்ணி சம்பாதிச்சிடலாமா, அப்படி பண்ண இது கிடச்சிருமா, இப்படி பண்ண இது கிடச்சிருமான்னு அதையே தங்களுடைய வாழ்க்கையில் முதல் இடத்துல வச்சுருக்கிறாங்க. சிலர் பணத்தை வாழ்க்கையில் முதல் இடத்துல வச்சுருக்கிறாங்க இல்லையா? அவங்கள ஏன் அப்படி இருக்கிறாங்க? தேவனை தெரியல. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்கள், அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் தேவனை முதல் இடத்துல வைக்காமல் இந்த உலக பொருட்களையும் மற்றவைகளையும் முதல் இடத்துல வைக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லலை, ஆனால் முதல் இடத்துல வச்சிங்கன்னா பிரச்சனை. தேவனை முதல் இடத்துல வைக்கும்போது இதெல்லாம் நம்மை தேடி கூட வருகிறது. உதாரணத்துக்கு ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கணும் இல்லையா? அவன் போய் ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி அந்த நாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையடித்து தன்னுடைய சகோதரனாகிய லோத்தையும் மீட்டு கொண்டு வருகிறான். அப்போ வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? ஆதியாகமம் 14:22 அதிகாரத்தில் அந்த சோதோமின் ராஜா என்ன பண்ணுறான்? ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான், ஜனங்களை எனக்கு தாரும், இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆபிரகாமுடைய பதில் எப்படி இருக்குது பாருங்கள். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்றான். நீ இதை கொடுத்துட்டு அப்புறம் நான் நாளைக்கு நீ தான் என்ன பணக்காரனாகணும்னு பேசுவேன், அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய என் தேவனாகிய கர்த்தருக்கு நேரம் கரத்தை உயர்த்துறான்றான். கரெக்டான விஷயத்தை பண்ணுறான் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சோதோமின் சாலேமின் ராஜா ஒரு ஆசாரியன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஆபிரகாமை சந்திக்கிறான். அப்போ அந்த ஆசாரியன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 17லேருந்து வாசிச்சோன்னா, அவன் சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, யார்? ஆபிரகாம் ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாகன்னு சொல்லி ஆசீர்வதிச்சதுனால இப்போ என்ன பண்ணுறான்? நான் அவரை நோக்கியே என் கையை நீட்டுறேன், வேறு யார்ட்டையும் கையை நீட்ட மாட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவரை முன்வைக்கிறான். அப்போ என்ன சொல்ல வரேன்? நாமளும் இந்த மாதிரி தான் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அவரிடத்துல கை நீட்டணும், வேறு யாருக்கிட்டையும் கையை நீட்டக்கூடாது. மேலே கை நீட்டணும், கீழே மனிதர்களிடத்தில் கையை நீட்டக்கூடாது. எதுவானாலும் சரி முதலாவது தேவனை முன்வைக்க வேண்டும். அப்போ அஞ்ஞானிகள் போல் இருக்கக்கூடாது, தேவனை அறியாத அந்த ஜனங்களை போல் இருக்கக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் சரி, வீடு வேணும்னு இருக்கலாம், இல்லை சாப்பாடு தேவையாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸு தேவையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சுகம் தேவையாக இருக்கலாம், அல்லது திருமண காரியங்களாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கிற காரியமாக இருக்கலாம். எதுவானாலும் சரி முதலாவது தேவனை தேட வேண்டும். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும், அவர் நமக்கு உதவி செய்யணும். உதாரணத்துக்கு வாழ்க்கை துணையை குறித்து பார்க்கும்போது தேவன் எனக்கு என்ன வச்சுருக்கிறாரு அப்படின்றத என்ன செய்யணும்?
முன்வைக்க வேண்டும். அவரிடத்தில் ஆலோசனை நம்மளாக ஏதாவது தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் முழிக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தேடி போய் சிக்கிக்கிறாங்க இல்லையா? ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடும்போது நான் சொல்கிறேன், எவைகளெல்லாம் சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு இடம், லைஃப் பார்ட்னரு, சுகம், பலன் எல்லாம் கூட இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ ஃபஸ்ட்டு அவரை தேடிட்டோன்னா இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். நம்ம தேடிட்டு வந்தோம்னா நிறைய நேரத்தில் கிடைக்காமே போயிடுது இல்லையா? அப்போ முதலாவது என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேட வேண்டும். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். எப்படி? வசனத்துக்கு போகணும். எதுக்கு எடுத்தாலும் வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்து வார்த்தை என்ன சொல்லுகிறது இதை குறித்து அப்படின்னு வார்த்தைக்கு போய் நம்முடைய ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். இதுதான் 3வது படி. சரி, இப்போ அடுத்த 4வது ஸ்டெப்பையும் இன்றைக்கி பார்த்துடலாம். 4வது ஸ்டெப் என்ன? நம் மனித ஆவியின் சத்தத்தை கேட்டு அதற்கு உடனடியாக கீழ்ப்படிவதன் மூலமாக நம்முடைய ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். மனித ஆவியின், அதாவது உங்களுடைய ஆவிக்கு ஒரு சத்தம் இருக்குது. மனித ஆவிக்கு என்ன இருக்குது? ஒரு சத்தம் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? மனித ஆவிக்கு என்ன இருக்குது? சத்தம் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. உங்களுடைய ஆவி என்ன பண்ணுது? உங்களோடு அல்லது உங்களுடைய மனதோடு பேசுகிறது. அது தெரியுமா? எப்படி பேசுது? ஆவிக்கு ஒரு சத்தம் இருக்கிறது, அதற்கு ஒரு குரல் இருக்கிறது. அதன் மூலமாக என்ன செய்கிறது? ஆவி பேசுகிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ சரீரத்தை எடுத்துக்குவோம். சரீரத்துக்கும் ஒரு சத்தம் இருக்கிறது. இப்படி சொல்லும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அதனால் சொல்கிறேன். சரீரத்துக்கும் ஒரு சத்தம் இருக்குது. சரீரத்துக்கு என்ன சத்தம் இருக்குது? உதாரணத்துக்கு இப்படி கிள்றேன் அப்படின்னா சரீரத்துக்கு என்ன செய்யுது? வலிக்குது. வலி என்பது சரீரத்தினுடைய சத்தமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஏதோ தலைவலியோ அல்லது வயிற்றுலையோ வலி ஏற்படுகிறது. அப்படி வலி வந்தால் என்னென்னு முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? ஏன்னா உள்ளே ஏதோ பிரச்சனை அப்படின்றத சரீரம் வலி என்கிற சத்தத்தின் மூலமாக வெளிப்படுத்துது. கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அப்புறம் வயிறு வலியில் நிறைய பேர் செத்தே போயிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அது ஒன்றும் செய்யாதுன்னு விட்டிங்கன்னா அவ்வளோதான். அது சத்தம் போடுது, ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன ஏதுன்னு பார்க்கணும். உள்ளே ஏதோ ஆழமாக பிரச்சனை இருக்கிறத அது என்ன செய்கிறது? சத்தம் போட்டு வெளிப்படுத்துகிறது. அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வலி நல்லது. வலியை உணரக்கூடிய இந்த தன்மை ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை வலி ஏற்படலைன்னா என்ன ஆகிறது? உள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் அப்புறம் அந்த வியாதியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ அது முத்தி சரீரமே மரித்து போயிடும். நிறைய பேர் அப்படி தான் சரீரத்தை நல்லா கவனிக்காமல், சரீரம் சொல்கிற சத்தத்தை செவி கொடுக்காமல் கோட்டை விட்டுறாங்க, அப்புறம் இறந்து போயிடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? என்ன ஆண்டவரை நம்பியிருந்தா இப்படி இறந்துட்டானே, ஆண்டவர் கைவிட்டாரா அப்படின்றாங்க. ஆண்டவர் கைவிடல, இவர் கடவுள் வச்சிருக்கிற சரீரத்துக்குன்னு ஒரு சத்தம் வச்சுருக்காரு. அந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்காமல் கண்டுக்காமல் விட்டுட்டார். எல்லாம் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். பசிக்குது இல்லையா? பசிக்கும் போது என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிடாமே அப்படியே வண்டியை ஓடணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உள்ள சரீரத்தில் வயிற்றில் பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் வேறு பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்படிலாம் சிலர் அப்படியும் சரீரத்தில் வியாதி வந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ சரீரத்துக்கு இருக்கிற அந்த சத்தத்துக்கு நாம் என்ன செய்யணும்? செவி சாய்க்க வேண்டும். சரீரத்தில் இப்படிப்பட்ட சத்தம், அந்த வலி ஏற்படலைன்னா அப்புறம் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரீரத்தை இப்படி வச்சுருக்குறோம், தெரியாமல் யாரோ கையில் தீயை கொளுத்திடுறாங்க, இல்லை ஒரு பெரிய ஏதோ இதில் தீயை கொளுத்தி கையில் வச்சிட்ருக்காங்கன்னா வலின்ற அந்த உணர்வு நமக்கு இல்லவே இல்லைன்னா அப்புறம் சரீரத்தை அவன் எண்ணத்தை எரிச்சா கூட நமக்கு தெரியாது. அப்புறம் திரும்பி பார்த்தா தான் தெரியும், ஐயோ கை எரிஞ்சிருச்சேன்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நிலை உண்டாயிரும் இல்லையா? சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உணர்வற்ற நிலையில் சிலர் வியாதிப்படுறாங்க இல்லையா? கை காலெலாம் உணர்வற்ற நிலையில் போகிறோம், என்ன பண்ணாலும் வலியே இருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு குறைவு. சரி, அப்போது இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வலி ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அந்த வலி உணர்வு இருக்கிறதுனால தான் ஒரு சின்ன குண்டூசி வச்சு குத்துனா கூட உடனே துடிக்கிறோம். ஏன்னா வலி டக்குன்னு வருது, சரீரம் சத்தம் போடுது, ஏதோ குத்துறாங்க அப்படின்னு என்ன செய்யுது? சத்தம் போடுது. அதே போல தான் நம்முடைய மனதிலும் ஒரு சத்தம் இருக்கிறது. மனதில் என்ன சத்தம் இருக்குது? மனதில் எமோஷன்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்கிறது. மனதில் ஆத்மாவில் ஏதோ ஒரு கோளாறு உண்டாயிருச்சுன்னா உடனே ஃபீலிங் ஆகுது இல்லையா? ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா தப்பாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், சேடாக ஃபீல் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? வேதனையாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா?
அந்த மாதிரி மனது ஆத்துமா சத்தமிடும்போது அந்த ஃபீலிங்கை கொஞ்சம் கவனித்து அதை சரி செஞ்சிங்கன்னா உங்கள் ஆத்துமா நன்றாக இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், ஆத்துமா கெட்டு போயிடும். அதே போல் தான் நம்முடைய ஆவிக்கும் ஒரு சத்தம் இருக்கிறது. அது என்ன? அதுதான் மனசாட்சி. இங்கிலீஷில் கான்சியன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. இந்த மனசாட்சி என்ன பண்ணுது? சத்தம் போடுது. என்ன சத்தம் போடுது? சில நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா, நான் உள்ளே இப்படி உணர்றேங்க, உள்ளே எனக்கு இப்படி தோணுது இப்படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எனக்குள்ளே இப்படி தோணுது, எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதை வந்து அறிவியல் பூர்வமாக அப்படியே கண்ணால் பார்த்து சொல்ல முடியாது. இது உள்ளே உண்டாகிற ஒரு உணர்வு, உள்ளே உண்டாகிற ஒரு சத்தம். அப்போ அதை கொஞ்சம் கவனிக்கணும். இன்னும் கேட்டால் கிறிஸ்தவத்தில் சபைகளில் போதிக்கும் போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உள்ளான சத்தத்துக்கு செவி கொடுப்பா அப்படின்வாங்க. உள்ளான சத்தத்துக்கு செவி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க, உள்ளான நடத்துதல் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்வாங்க. சில நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எனக்கு நடத்துதல் இல்லைங்க, இந்த விஷயத்தை குறித்து எனக்கு உள்ள நடத்துதல் இல்லை அப்படின்வாங்க. இன்னொரு வார்த்தை கூட பயன்படுத்துவாங்க, உள்ளான சாட்சி. உள்ள ஒரு சாட்சி இருக்குது. மனசாட்சி என்ன செய்யுது? சாட்சி எடுக்கிறது. இதெல்லாம் நடக்குது நம்முடைய உள்ள ஆவியில். இது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, தேவனை நம்புகிறவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தாரும் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க எப்படி சொல்லுவாங்க, எனக்கு அப்படி தோணுதுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது நல்லது இல்லைன்னு தோணுது, இல்லைன்னா எனக்கு இது சரியாக படலை, இது எனக்கு சரியாக படலை, எனக்கு இது சரின்னு உள்ள சரின்னு படலை, தோணலை அப்படின்வாங்க. இல்லைன்னா நல்ல விஷயம் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, எனக்கு இது நல்லதுன்னு படுது, எனக்கும் இது நல்லதுன்னு படுது, உள்ளே படுதுங்க, எனக்கு உள்ளே இப்படி தான் தோணுதுங்க அப்படின்வாங்க இல்லையா. அதை யாரும் இந்த கண்ணால் பார்த்துட முடியாது. அது உள்ளே எழும்புகிற ஒரு சத்தம். அப்போ இந்த மனசாட்சி, இந்த ஆவியின் சத்தம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ படலையோ, 2 பேருக்குள்ளேயும் அது செயல்பட தான் செய்கிறது. ஆகவே இந்த மனசாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இருக்குது, ரட்சிக்கப்படாதவனுக்கும் இந்த மனசாட்சி இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன, ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற இந்த மனசாட்சி கர்த்தருடைய வார்த்தையினால் பயிற்றுவிக்கப்பட்டு நல்ல ஒரு மனசாட்சியாக இருந்ததுன்னா, நல்ல நம்பகத்தன்மை உள்ள அந்த மனசாட்சியை நம்ம நம்பலாம். அது நம்பகத்தன்மை உள்ள ஒரு மனசாட்சியாக இருக்கும். மனசாட்சியிலேருந்து அந்த சத்தம் போடுதுன்னா இது கரெக்டு அப்படின்னு என்ன செய்யலாம், நம்பலாம். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம அந்த 3 படிகள் பார்த்தோம் இல்லையா. வார்த்தையை தியானம் பண்ணி, வார்த்தையின்படி வாழ்க்கையில் செய்து, வார்த்தைக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து, இப்படி சத்தியத்தினாலேயே நம்ம போதிக்கப்பட்டு மனசாட்சி அந்த சத்தியத்திலேயே நிலை நிற்குமானால், அப்படிப்பட்ட மனசாட்சி நல்ல மனசாட்சி, ஒரு குட் கான்சியஸ், அது நல்ல மனசாட்சி. அப்போது அது அப்படியே இந்த நல்ல மனசாட்சி அப்படியே மென்மையாகவே நல்ல மனசாட்சியாகவே நாம் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு அப்படி கெட்டு போக விட்டுறக்கூடாது. அதை நல்ல மனசாட்சி என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். அப்படியே அதை மெயின்டைன் பண்ணணும், அதை பயிற்றுவிக்கணும். எப்படி இந்த மென்மையான மனசாட்சி, நல்ல மனசாட்சினா என்ன? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தப்பு பண்ண உடனே டக்குன்னு உள்ளே அடிச்சுக்குது இல்லையா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு உள்ளே என்ன செய்யுது, அடிச்சுக்குது. கொஞ்சம் அப்படி உள்ளே அடிச்சுக்கிட்ட உடனே உள்ளே எனக்கு உறுத்துதுங்க, தப்பு பண்ணிட்டேன்னு உறுத்துது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி உறுத்துன உடனே என்ன பண்ணணும், தப்பை சரி பண்ணணும். ஆண்டவர்கிட்ட போய்ட்டு, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன்னு என்ன செய்யணும், உடனே அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அதை சரி பண்ணி கொள்ளணும். அப்படி சரி செய்வோமானால் நம்முடைய மனசாட்சி எப்போதுமே அது சொல்கிறது நமக்கு நல்லா கேட்கும், நல்லா புரியும். நிறைய பேருக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு தெரில அப்படின்றாங்க இல்லையா. ஏன் தெரில, மனசாட்சியை கோட்டை விட்டுறது. மனசாட்சி சொல்லும் போதெல்லாம் சரியா அதை கவனிக்கிறதில்ல, அந்த சாட்சியை கேட்குறதில்ல, தப்பு பண்ணுதுன்னு உணர்த்தும் போது தப்பை திருத்திக்கிறதில்ல, அந்த தப்பையே செஞ்சுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் பிரச்சனை பாருங்கள். அப்போ இந்த மனசாட்சி இப்படி நல்ல விதத்தில் அது தப்பு செய்து நீ தப்பு பண்ணுறப்பான்னு உணர்த்தும் போது உடனே அதை ஏற்றுக்கொண்டு திருத்தும் போது என்ன பண்ணுதுமா மனசாட்சி, அடுத்தால ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட நமக்கு உடனே உணர்த்துது. நல்லா அந்த சத்தம் பெருசாக கேட்குது. சில நேரத்தில் தப்பு பண்ணும்போது திக்குன்னு அடிச்சுக்குது இல்லையா. அதே நேரத்தில் இந்த மனசாட்சி இப்படி நல்லதாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது மனசாட்சி உள்ள சந்தோஷப்படும், மகிழும்.
உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். சிம்பிளாக சொல்லணும்னா யாருக்காவது உதவி செய்கிறீங்க பணத்துலையோ, இல்லை யாருக்காவது ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறாரு, சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, கொடுக்கும்போதே உள்ளத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? சாப்பாடு இல்லாதவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்றத பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது. அது அந்த சந்தோஷம் எங்கேருந்து வருது? உள்ள மனசாட்சி சொல்லுது, நான் நல்ல காரியம் பண்ணப்பா நீ அப்படின்னு. மனசாட்சி என்ன செய்யுது? உள்ளேருந்து சத்தம் கொடுக்குது. அது ஒரு நல்ல சத்தம். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு கெட்டது பண்ணிங்கன்னா, ஏதோ திருடுறீங்க, இல்லை பொய் சொல்கிறீங்க, தவறான காரியத்தை எதையோ பண்ணிங்கன்னா, அது உடனே என்ன சொல்லுது? இது தப்பு அப்படின்னு உணர்த்துது. உள்ள உடனே திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. குற்றம், ஒரு ஒரு பயம், ஒரு வேதனை உண்டாகுது. ஐயோ அப்படி தப்பு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு உணர்வு உண்டாகுது. இப்படி உணர்த்தப்படும் போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து உடனே அந்த தவறை நாம் மாற்றிக்கொள்வோமானால், நான் சொல்கிறேன், இந்த மனசாட்சி இன்னும் நல்லா வேலை செய்யும். இன்னும் நல்லா வேலை செய்யும். நல்லா ஈஸியாக உணர்த்தும். டக்குன்னு புரிந்து கொள்கிற அளவுக்கு நமக்கு அந்த உணர்வு அதிகமாக இருக்கும். சரி, அப்போ இந்த ஒரு விசுவாசினுடைய மனசாட்சியில் என்ன விஷயம் இருக்குது? இது உணர்த்துறது மாத்திரம் இல்லை, நல்லா வேலை செய்துன்றது மாத்திரம் இல்லை, விசுவாசினுடைய மனசாட்சியில் ஆவியில் தேவ ஆவியானவர் இருக்கிறார். அங்கே பிசாசு இல்லை. அதனால் அந்த மென்மையான மனசாட்சி ஆவியானவர் இருக்கிறதுனால அது நல்ல விதத்தில் நம்மை வழி நடத்துகிறது. அது ஒரு நல்ல வழி நடத்துதல். ஏன்னா சிலர் என்ன பண்ணிடுறாங்க, விசுவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க, உனக்குள்ள பிசாசு இருக்குது அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், பிசாசுலாம் இல்லை. பாவம் பண்ணால் கூட பிசாசுலாம் உள்ளே வந்துட முடியாது. ஆவியானவர் தான் உள்ளே இருக்கிறாரு. அவர் உணர்த்துகிறார். தப்பு பண்ணால் கூட உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துறாரு? மனசாட்சியின் மூலமாக உணர்த்துறாரு. மனசாட்சி சாட்சிடுது. தப்பு பண்ணுறப்பான்னு என்ன செய்யுது? சாட்சி எடுக்கிறது. நல்லதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் நம்முடைய மனதில் இல்லை, நம்முடைய ஆவியில் இருக்கிறார். அந்த ஆவியில் தான் நம்மளோடு பேசுகிறார். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீதிமொழிகள் 20:27 சொல்லுது. என்ன சொல்லுது? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? ஆராய்ந்து பார்க்கிறது. ஆகவே உங்கள் ஆவியின் சத்தத்தை நீங்கள் கேட்ட உடனே அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. தப்பு பண்ண போகிறீங்க, உள்ள மனசாட்சி உணர்த்துது, பண்ணாத அது தப்புன்னு நீங்கள் பாட்டு அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக விட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அடுத்த வாட்டி அடுத்த தப்பு பண்ணும்போது உணர்த்த வருது நமக்கு விளங்கவே விளங்காது சரியா. அதனால் உடனே என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். உடனே அதில் நல்லா ஜீனியஸாக பெரிய இதாகிட முடியாது நம்ம. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வளர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து சில விஷயத்தை சொல்லி சொல்லி கீழ்ப்படிய வைக்கிறோம் இல்லையா, திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்கணும் இல்லையா, அதே போல் நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆவியில் புது சிருஷ்டியாக குழந்தை போல நம்ம பிறந்திருக்கிறோம். நாம் அதை நம்முடைய ஆவி பயிற்றுவிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பயிற்றுவிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த மனசாட்சி குறித்து சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க, மனசாட்சியே நம்பக்கூடாதுப்பா, அது சில நேரத்தில் நம்மளை என்ன செஞ்சிடும், தப்பாகவே வழி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படிலாம் இல்லை. ஒரு விசுவாசினுடைய மனசாட்சி கர்த்தருடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்டு நல்ல விதத்தில் மென்மையாக நன்றாக இருக்குமானால், நான் சொல்கிறேன், அந்த மனசாட்சி நம்மை சரியான விதத்தில் தான் வழி நடத்தும், நல்ல வழி தான் காட்டும். ஆனால் எப்போ தப்பான விதத்தில் வழி நடத்துது அப்படின்றதையும் புரிந்து கொள்ளணும். அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா சிலர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்போ தப்பாக வழி நடத்துது? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுறாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரு, புது சிருஷ்டி ஆயிட்டாரு. ஆனால் புது சிருஷ்டி ஆனாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி சரியாக போதிக்கப்படாமல் இருப்பார். ஆனால் வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை கேட்டு கேட்டு போதிக்கப்பட்டு அதில் வளராமல் இருப்பார். ஆனால் அவருடைய மனசாட்சி கண்டிப்பாக தப்பாக வழிநடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பரலோகம் போகிறது பெருசாக முக்கியம் இல்லை, அது போகும்போது போய்க்கலாம். அது வரைக்கும் என்ன செய்யணும்? ஆவியை பயிற்சி வைக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வசனத்தை தான் நம்ம வாழ்கிறதுக்காக தேவன் கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவருடைய மனசாட்சி பயிற்றுவிக்கப்படவில்லை என்றால் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு 1 கொரிந்தியரில் பவுல் வந்து சொல்கிறார் இல்லையா, இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லையா. இப்போ பவுல் சொல்கிறாரு, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதெல்லாம் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஆனால் புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவன் என்ன பண்ணுறான்? ஏன்னா அவன் விக்கிரகத்தை பெருசாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவன் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய மனது மாறாதனால அவன் மனசாட்சி பலவீனமாக இருக்குது. என்ன பண்ணுது? அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டா ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு என்ன செய்கிறான்? பயப்படுறான்.
அது சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அவன் பயப்படுறான். அவனுடைய மனசாட்சி பலவீனமான நிலையில் இருக்குது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, அப்படி அவன் பலவீனமாக இருக்கிறான், அதனால் என்ன பண்ண, அவன் முன்னாடி சாப்பிடாத. இன்னும் கேட்டால் இப்படியே சொல்கிறாரு, என் பலவீனமான சகோதரன் அவன் இடரல் அடையாதபடிக்கு நான் அந்த பலவீனமான சகோதரனுக்காக மாம்சம், இறைச்சி கூட, நான்வெஜ் கூட சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்றார். அப்போ புதுசாக ரசிக்கப்பட்டவர்களுடைய பலவீனமான மனசாட்சிக்கு நாம் கொஞ்சம் உதவி செய்யணும். அவனை போய் குற்றப்படுத்திட்டு இருக்கக்கூடாது, என்ன ஒன்றுமே தெரில அப்படின்னு கிண்டல் பண்ணி கேலி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அவன் அந்த மனசாட்சியில் பலம் உள்ளவனாய் வளருவதற்கு நாம் ஹெல்ப் பண்ணணும், இருக்கிறதையும் கெடுத்து விட்டுறக்கூடாது. அதை தான் பவுல் சொல்கிறாரு, அன்பின் நிமித்தமாக அவனுக்கு உதவி செய்யி, அவனுக்காக நீ நான் சாப்பிடாம கூட இருப்பேன் அப்படின்ற. இன்றைக்கி நிறைய பேர்ட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிடாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் பவுல் சொல்கிறாரு, அன்பின் நிமித்தமாக அந்த சகோதரனை இடரலையாமல் இருப்பான்னா நான் கண்டிப்பாக நான் நான்வெஜ் கூட சாப்பிடாமல் இருப்பேன். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணுமே, கிறிஸ்தவனுக்காக மரித்திருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுதான் பலவீனமான மனசாட்சி. சரி, ஆனால் பவுல் தன்னுடைய மனசாட்சியை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள், அதையும் புரிந்து கொள்ளணும். பலவீனமான மனசாட்சியும் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் பவுல் தன்னுடைய மனசாட்சி குறித்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் சொல்கிறாரு, பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். தன்னுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சின்றான். ஆனால் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி தவறு பண்ணவன், கொலை பண்ணவன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாறுது, புது சிருஷ்டியாக பிறந்துட்டான். இப்போ இவனுடைய மனசாட்சியை நல்ல விதத்தில் பயிற்றுவித்திருக்கிறான், வளர்த்துருக்கிறான். அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, தன்னுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இருக்குதுன்றார். நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நான் நடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த நல் மனசாட்சி அவனுடைய மனசாட்சி நல்லா தான் இருக்குது, நல் மனசாட்சியாக தான் இருக்குது, மென்மையாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு அடுத்த சில வசங்களை வாசித்தாலே அங்கே உடனே ஒரு ப்ரூஃப் இருக்குது, ஒரு ஆதாரம் இருக்குது. பாருங்கள் என்ன ஆதாரம் இருக்குது, 2வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஆகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயிலே அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். பிரதான ஆசாரியன் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் அனனியான்னு, அவன் பவுல் இந்த மாதிரி பேசினோடனே இவன் வாயிலே அடிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிக்க வேண்டிய என்னைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்ன உடனே அடிக்க சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன சொல்கிறாரு பவுல், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையன்னு திட்டுறாரு அந்த அனனியாவை, இந்த பிரதான ஆசாரியனை. உடனே பக்கத்தில் இருக்கணும் என்ன சொல்கிறாங்க, 4வது வசனத்தில், சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். தேவனுடைய பிரதான ஆசாரியரை திட்டுறியா நீ அப்படின்றாங்க. உடனே அதற்கு பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் திட்டிருக்க மாட்டேன். உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். வேத வசனத்தில் ஜனத்தில் இருக்கிற அதிகாரியை, மேலே இருக்கிற அத்தாரிட்டியில் இருக்கிற அதிகாரியை திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது, அவனை பற்றி தப்பாக பேசாதுன்னு சொல்லியிருக்குது, அது எனக்கு தெரியும். அவர் அதிகாரின்னு எனக்கு தெரியாது, பிரதான ஆசாரியன்னு தெரியாது, தெரியாமல் திட்டேன், மன்னிச்சிருங்கன்னு உடனே மன்னிப்பு கேட்குறாரு பாருங்கள், தப்பை திருத்திக்கிறார். அதுதான் நல் மனசாட்சி. சிலர் பார்த்தீங்கன்னா அதனால் என்ன, நான் அப்படி தான் திட்டுவேன் அப்படின்வான் இல்லையா, அது நல் மனசாட்சியில், அது கேடான துர்மனசாட்சி, அது தப்பான மனசாட்சி. ஆனால் பவுலுடைய மனசாட்சி எப்படி இருக்குது, நல் மனசாட்சியாக இருக்கிறது. தெரியாமல் தப்பு பண்ணால் கூட அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு தன்னை திருத்தி கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட மனசாட்சி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் வேத வசனம் தெரியணும். அதனால தான் இங்கே உடனே வேத வசனம் சொல்கிறார் இல்லையா, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்குது, யாத்திராகமம் 22வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் எழுதியிருக்குது ஏற்கனவே. அதான் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கிறாரு. அதனால தான் வசனத்தை நாம் தியானம் பண்ணுவது, அதன்படி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தின்படி எப்படி உடனே செய்கிறார் பாருங்கள். சரி, அப்போது இப்படி நம்முடைய மனசாட்சியை நல் மனசாட்சியாக என்ன செய்யணும், பயிற்றுவிக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, சிலருடைய மனசாட்சி துர்மனசாட்சியாக இருக்குது, பொல்லாத மனசாட்சியாக இருக்குது. இது எப்படி இருக்குது, சிலர் பார்க்குறோம் இல்லையா, அவங்க கொலை பண்ணுவாங்க, கொலை பண்ணும்போது திக்குன்னு அடிச்சுக்கும், பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்து பல கொலைகள் பண்ணும்போது, இந்த கொலைன்னு மட்டும் இல்லை, மற்ற பாவங்கள், விபச்சாரம், மற்ற திருடு இதெல்லாம் பண்ணும்போது கூட முதல்ல பண்ணும்போது ரொம்ப பயப்படுவாங்க, மனசாட்சி அடிச்சுக்குது.
ஆனால் அதை அப்படியே அடக்கி 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 மனசாட்சிக்கு கீழ்ப்படியாமல், மனசாட்சி அந்த சத்தத்துக்கு கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாமல், தப்பை திருத்திக்காமல், திரும்ப திரும்ப கொலை செஞ்சு, திருடு செஞ்சு, விபச்சாரம் பண்ணி அவங்களுடைய மனசாட்சி எப்படி ஆயிடுது? துர்மனசாட்சியாக மாறி விடுகிறது. இப்போ மனசாட்சி சத்தம் போட்டால் கூட அது பெருசாக தெரில. இப்போ போய் கொலை பண்ணிவிட்டு, விபச்சாரம் பண்ணிவிட்டு, திருடு பண்ணிவிட்டு, அடுத்த போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு இஷ்டத்துக்கு மறுபடியும் அடுத்த கொலைக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்தால ஏதாவது திருட்டு பண்ணலாமான்னு அதுக்கு பிளான் பண்ண உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நிலைக்கு வந்துடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. அதுதான் துர்மனசாட்சி. அதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு மனசாட்சி இருக்குது. என்ன? சூடுண்ட மனசாட்சி. இந்த சூடுண்ட மனசாட்சி குறித்து சொல்லும்போது இது சில பாஸ்டர்களுக்கே இருக்குது அப்படின்னு பவுல் சொல்கிறார். பாஸ்டர்களுக்கே அப்படிப்பட்ட சூடுண்ட மனசாட்சி இருக்கிறது அப்படின்றார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் அதை குறித்து பேசுகிறார். என்ன சொல்கிறார்? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என்ன சூடுண்ட மனசாட்சினா என்ன? இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா டீ போட்டாங்கன்னா, டீ போட்டு ஊற்றினோன்னா 100 டிகிரியில் கொதித்து நிற்கிறோம் இல்லையா, இறக்கணுன்னா கிளாஸில் ஊற்றி மடமடன்னு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கெல்லாம் குடிக்க முடியாது. எனக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு தான் குடிப்பேன். கிட்டத்தட்ட சூடு பாதி கீழே குறைஞ்சதுக்கப்புறம் தான் குடிப்பேன். ஆனால் அவங்க அப்படியே பழகிட்டாங்க. எப்படி பழகிட்டாங்க? கொதிக்க கொதிக்க குடிச்சு பழகிட்டாங்க. இப்போ நாக்கு எவ்வளோ சூடுனாலும் தாங்குது. அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். பழகிட்டாங்க அப்படியே. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஆனால் அதே போல தான் மனசாட்சியும் தொடர்ந்து இந்த மாதிரி தவறை பண்ணி எப்படி ஆயிடுது? சூடுண்ட மனசாட்சியாக மாறி விடுகிறது. தவறான ரீதியில் பயிற்சி வித்துடுறாங்க. அப்படியே தவறாக பேசி பழகி அப்படியே அதுதான் கரெக்டுன்ற நிலைக்கு வந்துடுறாங்க. இன்னும் கேட்டால் மற்றவன் சரியானதை பண்ணால் அதை தப்புன்னு சொல்கிற அளவுக்கு இவர்கள் பண்ணுறத சரின்ற நிலைக்கு மாறிடுறாங்க. இப்படிப்பட்டவர்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த இடத்துல அந்த போதர்களை குறித்து, சூடுண்ட மனசாட்சி உடையவர்களை குறித்து சொல்லும்போது அவங்களை குறித்து என்ன சொல்லுது? அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? விவாகம் பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, தேவன் படைத்த இந்த போஜன பதார்த்தங்கள், சில பதார்த்தங்கள்லாம் இதெல்லாம் விளைக்கிறணும், இதெல்லாம் ஒதுக்கி வச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு, தேவன் படைத்ததை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுகிறவர்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இப்படிப்பட்ட பல மனசாட்சி உடையவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, இப்படி நம்ம மனசாட்சி குறித்து பார்க்குறோம். இந்த மனசாட்சி ஒரு நல்ல வழிகாட்டி தான், நல்ல ஒரு கைடு தான். ஆனால் எப்போ அது தப்பாக போயிடுதுன்னு சொன்னேன்? மனசாட்சி துர்மனசாட்சியாக இருந்தால், இல்லை தப்பை பண்ணி பழகி சூடுண்ட மனசாட்சி ஆயிடுச்சுன்னா, இல்லைனா புதுசாக ரசிக்கப்பட்ட ஒருத்தன் தன்னுடைய மனசாட்சியை பயிற்றுவிக்கலைன்னா அது தவறான விதத்தில் சில நேரங்களில் வழி நடத்துகிறது. ஆனால் மனசாட்சி நல்ல ஒரு கைடு தான். அதை நல்ல விதத்தில் என்ன செய்யணும்? பயிற்றுவிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நல்லா பயிற்றுவிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை நல்ல மனசாட்சியை மென்மையாக வைத்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அது உடனே உணர்த்துகிற தவறை நம்ம திருத்தி கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும். பவுல் மாதிரி தெரியாமல் தப்பு பண்ணால் கூட யாராவது சொன்ன உடனே நான் சாரிங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குற அளவில் இருக்க வேண்டும். சரி, இந்த மனசாட்சி குறித்து சொல்லும்போது இன்னொரு காரியத்தை விளக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த நாட்களையும் சரி அந்த நாட்களையும் சரி இந்த தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? பொதுவாக மற்றவர்களுடைய வாழ்க்கை குறித்து தேவன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏதாவது தவறான காரியங்கள் நடந்துடும். அப்படி நடக்கும்போது சிலர் சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? எத்தனையோ பேருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான்னா என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது ஆண்டவர் என்கிட்ட சொல்லாமல் விட்டார அப்படின்வாங்க. மற்றவங்க வாழ்க்கையில் நிறைய அவன் வாழ்க்கை உன்னை குறித்து ஆண்டவர் இதை இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பேர் சொல்லிலாம் கூப்பிட்டு பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது பேர் சொல்லிலாம் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் கூடியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்திலே கூட கர்த்தர் உனக்கு இதை உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்குவாங்க. அதை குறித்து ஆண்டவர் சொல்லலையே அப்படின்னு வருத்தப்படுவார்கள். நான் என்ன சொல்கிறேன்? அவர்கள் மற்றவர்களை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் உண்மை தான். தீர்க்க தரிசனம் வரலாம் இருக்குது, உண்மை தான். ஆனால் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? இந்த வரங்கள்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுது. அதை தேவன் பயன்படுத்துகிறார். அது இப்போவும் இருக்குது, உண்மை தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது தீர்க்க தரிசன
வரம் மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக இருந்தாலும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் கவனிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரு, நம்முடைய வாழ்க்கையின் காரியத்தை பொதுவாக தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறாரு, எங்கேருந்து வெளிப்படுத்துகிறாரு, நம்முடைய ஆவியிலிருந்து தான் வெளிப்படுத்துகிறாரு இல்லையா? இப்போ நமக்கும் திடீர்னு ஒரு வானத்திலேருந்து சத்தத்தை கொடுத்து வெளிப்படுத்த போகிறது கிடையாது. அவர் பொதுவாக நார்மலாக நடத்துகிற விதம் என்ன, நம்முடைய ஆவியில் அவர் இருக்கிறார், நம்முடைய ஆவியிலே நம்மை வழி நடத்துகிறார். இந்த தீர்க்க தரிசனம் வரத்தையுடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவியில் எப்படி வழி நடத்துகிறான்றதை புரிஞ்சிக்காம தங்களுடைய ஆவியை பயிற்றுவிக்காததுனால கடைசியில் தங்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கத்தையே கோட்டை விட்டுறாங்க. அதான் பிரச்சனை. அதனால் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும், தங்களுடைய ஆவியை பயிற்றுவிக்க வேண்டும். அப்பொழுதும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். மனசாட்சி சத்தம் இடும்போது தெரியும், அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் முன்னேறி செல்ல முடியும். இல்லைனா ஆண்டவரே குறை சொல்கிற மாதிரி வாழ்க்கை தப்பாக போய் முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள். சரி, இப்படி ஒரு காரியம் இருக்க இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தேவனுடைய வழி நடத்துதல் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, என்னுடைய போதகர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் கிதியோனை பற்றி இருக்குது இல்லையா? அந்த கிதியோன்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். மீதியானியர்கள் கையிலிருந்து நீ இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்ப, மீட்டெடுப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசும்போது, இவன் ஒரு சிறு கோத்திரத்தை சேர்ந்தவன், ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன், தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை உடைய ஆள். அப்படி இருக்கிறதுனால இவன் இது எப்படி நடக்கும், என்ன வச்சு எப்படி நான் ரொம்ப பலவீனமான ஆள், நான் எப்படி ஆண்டவரே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு பயந்து நடுங்கி நின்றவனாய் தேவனிடத்தில் கேட்குறான். அப்போ தேவனிடத்தில் இல்லைப்பா, நான் உன்னை வச்சு தான், நீ இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னை கொண்டு மீதியானர்களிடத்திலிருந்து என்ன செய்வேன், இஸ்ரவேலரை ரட்சிப்பேன், மீதியானர்கள் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், சரி நீ சொல்கிறீரு, நான் எப்படி நம்புறது அப்படின்றதுக்கு ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறான். என்ன டெஸ்ட் வைக்கிறான் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர்னு சொல்லிட்டீரு, அப்படி ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். மயிருள்ள தோல்னா ஆட்டுத்தோலை உரிப்பாங்க இல்லையா, மேலே அந்த முடியோடு இருக்கிற அந்த தோலை களத்திலே போடுகிறேன். அப்படி போடும்போது பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. என்ன சொல்கிறான், இந்த மயிருள்ள இந்த ஆட்டுத்தோலை களத்தில் போடுறேன், அப்படி போடும்போது இந்த தோலில் மட்டும் பனி பெய்யணும், பூமியெல்லாம் என்ன செய்யணுமா, காஞ்சிருக்கணுமா. அப்படி நீ அப்படி ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டிட்டீர்னா நீ என் மூலமாக இஸ்ரவேலை ரட்சிப்பேர்னு அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிறான். அதே மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே ஆயிடுச்சு. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. ஆண்டவரை இன்னொரு வாட்டியும் டெஸ்ட் வைக்கிறேன், உமது கோபம் என் மேல் மூளாது இருக்கட்டும், என் மேலே கோபப்படாதீங்க ஆண்டவரே, தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். இப்போ என்ன டெஸ்ட் வைக்கிறான், முதல்ல என்ன டெஸ்ட்டு, பூமி எல்லாம் காய்ந்திருக்கணும், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், பனி பெஞ்சிருக்கணும். இப்போ என்ன சொல்கிறான், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கக்கூடாது, தோலில் பனி பெய்யக்கூடாது, பூமியில எல்லாம் பனி பெஞ்சு பூமி நனைஞ்சிருக்கணும் அப்படின்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார், தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. 2 வாட்டி டெஸ்ட் வைங்க, 2 டெஸ்ட்லேயும் ஆண்டவர் இறங்கி உதவி செய்கிறார். இதை வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இவங்க ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஏதாவது டெஸ்ட் பண்ணலாமா, இது நடந்தால் நீர் தான் இதை சொல்கிறீன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் ஏதாவது டெஸ்ட் வைக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி டெஸ்ட் வைப்பாங்க, இன்றைக்கி என் கனவில் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தால் நீர் தான் இதை பேசுகிறேன்னு நான் ஒத்துக்கிறேன், இல்லைனா நான் போகும்போது இந்த நபரை சந்திச்சிட்டேன்னா நீர் தான் பேசுகிறேன்னு நான் நம்புகிறேன், இல்லைனா நான் சர்ச்சுக்கு போய் அது சம்மந்தமாக ஏதாவது பாஸ் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிட்டாருன்னா நீர் தான் பேசுகிறீன்னு நம்புகிறேன். பாஸ் ஏதோ ஒரு வசனத்தை சொல்லுவார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இல்லையா நீதிமொழிகளில். அந்த வசனத்துக்கு கான்டெக்ஸ்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இவங்க எதோ ஒன்று எதிர்பார்த்து போயிட்டுருப்பாங்க, பாஸ்ட் எதிர்த்து அந்த வசனத்தை சொல்லிடுவார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிடுவார்.
சொன்ன உடனே கர்த்தரை பேசிட்டார் அப்படின்னு இவங்க நம்பிட்டு வந்துடுவாங்க. கடைசி அவங்க வாழ்க்கையில் இவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காதவனா ஐயோ என்ன கர்த்தர் தான் பேசினார் நடக்கலை அப்படின்னு ஏமாந்து போய் நிற்பாங்க. நிறைய பேர் ஏன்டா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நாமளாக ஏதாவது ஒன்று முன் வச்சுட்டு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், இவர் இப்படி சொல்லணும் அவர் அப்படி சொல்லணும், எனக்கு இப்படி நடந்தால் கர்த்தர் பேசுகிறான் நம்புகிறேன் அப்படின்னு நம்மளாக ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அது தப்பு. பழைய ஏற்பாட்டில் அந்த கிதியோன் நாட்களில் ஆவியானவர் அவனுக்குள்ளே இல்லை, தேவனுடைய வார்த்தை இப்படி முழுமையாக கொடுக்கப்படலை. அது அவனுடைய நிலைமை வேறு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, தாழ்வு மனப்பான்மையுடையவனாக இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேலே ஆவியானவர் கூட உள்ளத்தில் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படலை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவனுக்கு அவன் லெவலுக்கு இறங்கி கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இல்லை. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டி ஆகிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாம் மாற்றப்பட்டு தேவனோடு இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்முடைய ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். நாம் என்ன பண்ணணும், நம்முடைய ஆவியை நம்ம சொன்ன இந்த 4 படிகள் மூலமாக வார்த்தையை தியானித்து வார்த்தையின்படி செய்து வார்த்தைக்கு வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுத்து நம்முடைய ஆவியின் அந்த மனசாட்சி சத்தம் எடுத்துல அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து உடனே கீழ்ப்படிந்து இப்படி நம்முடைய ஆவியை பயிற்றுவிப்போமானால் தேவனுடைய சித்தத்தையே நாம் செய்ய முடியும். ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதுதான் தேவன் சொல்கிறாருன்றதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் கிதியோன் ட்ரை பண்ண மாதிரி இன்றைக்கி வேறு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது தவறான விதத்தில் நாமளாக ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு ட்ரை பண்ணோம்னால் நாம் நிறைய நேரத்தில் தப்பாக வழிநடத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், ஆவியானவரே நமக்குள்ளே இருக்கிறாரு, அது ஒரு பெரிய பாக்கியம். வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, அது ஒரு பெரிய பாக்கியம். பயிற்றுவிக்கிறதுக்கான வழியும் கற்றுக் கொடுத்துருக்காரு, அது ஒரு பெரிய பாக்கியம். அதை சரியான விதத்தில் நம்ம பயிற்சி செய்து ஆவியின் சத்தத்துக்கு செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படிந்து அப்படி செய்வோமானால் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேவனுடைய சித்தத்துக்கே நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்வோம். தேவனுடைய சித்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போதுமே தேவனோடு உறவில் அப்படியே போவீங்க. ஆவிக்குரியதில் செல்வந்தர்களாக வளர்ந்து கொண்டே போவீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பீர்கள். அதுதான் வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றி, அதுதான் குட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். யோசுவாவுக்கு சொன்னார் இல்லையா, யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ், நல்ல வெற்றியை நீ பெறுவ அப்படின்னார் இல்லையா. அந்த வெற்றியை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அடைய முடியும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரை. தொடர்ந்து பயிற்றுவித்து ஆவியின் சத்தத்துக்கு செவி சாய்த்து நாங்கள் வாழ, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, அந்த நல்ல வெற்றியை அடைய, எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை சிறப்பாய் ஓடி முடிக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. எல்லாவற்றுக்கும் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தியானித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்து ஆவியின் சத்தத்துக்கு செவி சாய்த்து செல்ல நீர் உதவி செய்வீராக. ஆவியானவரே, நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. கேட்ட இந்த சத்தியத்தை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டுவீராக. அதை பயிற்றுவித்து வாழ்க்கையில் ஆண்டவரே மிக சிறந்த வெற்றி அடைய உதவி செய்வீராக தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.